நைஃப் ப்ளீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதுக்கான ஃபேப்ரிக் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் இன்டூ ப்ளீட் இன்டேக் ப்ளஸ் வேஸ்ட் ரவுண்ட். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம எவ்வளோ ஃபேப்ரிக் வேணுன்றதை கால்குலேட் பண்ணி நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை ப்ளீட் ஃபேஸ். என்னோட வேஸ்ட் ரவுண்ட் வேல்யூவை ப்ளீட் ஃபேஸ் வேல்யூவால் டிவைட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்த வேல்யூ 11.5 ப்ளீட்ஸ். இதை நான் ஒரு ஹோல் வேல்யூவா 11 ப்ளீட்ஸ்னு வச்சுக்கிறேன். ஒரு ப்ளீட்டட் ஃபேப்ரிக்ல நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்க ப்ளீட் தான் ப்ளீட் ஃபேஸ். ப்ளீட் ஃபேஸ்க்கு பின்னாடி ஃபோல்ட் ஆயிருக்க ஃபேப்ரிக் தான் ப்ளீட் இன்டேக். இங்கே நான் நைஃப் ப்ளீட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் 1 inch சீம் அலவன்ஸ்க்கு விட்டுட்டு ஃபேஸும் 1 inchக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் 1 inch பாயிண்ட் எடுத்து ஃபோர்த் 1 inch பாயிண்ட் மேலே பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்க ப்ளீட்டோட ஃபேஸ் வேல்யூ 1. அதுக்கு பின்னாடி ப்ளீட் இன்டேக் 2 inches. இது ஒரு 1 inch, இது ஒரு 1 inch. அப்போ ப்ளீட் இன்டேக் 2 inches. இப்போ இந்த வேல்யூஸை நம்ம ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ணும்போது 11.5 into 2 ப்ளஸ் நம்மளோட வேஸ்ட் ரவுண்ட் 11.5. நமக்கு வர வேல்யூ கூட 2 inches சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணால் 36.5 inches ஃபேப்ரிக் நமக்கு தேவை. இந்த 36.5 inches நான் ஃபேப்ரிக்கில் மெஷர் பண்ணி பின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 1 inch சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து கண்டினியூஸாக நம்ம பின் பண்ண வரைக்கும் 1 inches மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் 1 inch விட்டுட்டு செகண்ட் லைன் எடுத்து ஃபோர்த் லைன் மேலே பிளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்படி கம்ப்ளீட்டாக 1 inchக்கு ப்ளீட் ஸ்டிச் பண்ணனதும் லாஸ்ட்ல 1 inchக்கு ஃபுல் கம்ப்ளீட்டா ஒரு ப்ளீட் நமக்கு வராது. இது எதனாலன்னா நமக்கு கிடைச்ச நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸோட வேல்யூ 11.5. இதை நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளீட்ஸ்ல கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 11 ப்ளீட்ஸ் நமக்கு இருக்கும். மீதி இருக்க 0.5 நம்ம இதில் ப்ளீட் பண்ணணும். ஸோ 0.5 inchக்கு ஒரு ப்ளீட் வர மாதிரி மார்க் பண்ணிட்டு 1 inch சீம் அலவன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதை ப்ளீட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ப்ளீட் ஸ்டிச் பண்ணனதும் சைடில் எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கை மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டா நமக்கு நைஃப் ப்ளீட்ஸ் கிடைச்சிரும்.